தென்னிந்திய சினிமாவில் 80-90களில் கொடிக்கட்டி பறந்த முன்னணி நடிகைகளில் ஒருவரான உர்வஷி தற்போது குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து மீண்டும் ரசிகர்களின் மனதை வென்று வருகிறார். ஆனால் ஒரு காலத்தில் இவர் பிரபல பாடலாசிரியர் வாலியுடன் ஏற்பட்ட சின்ன சண்டை சம்பவம் இப்போது மீண்டும் இணையத்தில் வைரலாக பேசப்படுகிறது. 1994ஆம் ஆண்டு சிங்கேட்டம் ஸ்ரீனிவாசராவ் இயக்கத்தில் வெளியான மகளிர் மட்டும் படத்தில் ரேவதி, உர்வஷி, ரோஹிணி ஆகியோர் நடித்திருந்தனர். அந்த படத்தில் கரவமாடு 3 என்ற வரியுடன் வரும் பாடல் ஒன்று இடம்பெற்றது. அந்த வரியில் நடிகைகளை குறிக்கும் விதமாக எழுதப்பட்டிருந்ததால் கரவமாடு என்ற சொல்லுக்கு உர்வஷி எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பாடலில் நடிக்கவே மறுத்துவிட்டாராம். பின்னர் இதை அறிந்த வாலி அந்த வரியின் உண்மையான அர்த்தத்தை விளக்கி டேக் இட் ஈஸி உர்வஷி என்று சிரித்தபடி சமாதானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதிலும் முக்கியமாக டேக் இட் ஈஸி உர்வஷி என்ற பாடலைவே உன்னை நினைத்துதான் எழுதினேன் என்றும் ஊசி போல உடம்பு இருந்தா என்ற வரி மூலம் உன் உடல் மாற்றத்தை குறிப்பிட்டேன் என்றும் அவர் சொல்லியிருந்தாராம். இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்த உர்வஷி, நான் சண்டை போட்டதை மனதில் வைத்துக் கொண்டு வாலி சார் பாடல் மூலம் எனக்கு ரீப்ளை கொடுத்ததை மறக்க முடியாது என்று ஒரு பேட்டியில் பகிர்ந்துள்ளார்.